எங்கிருந்தாய் நான் மண்ணில் பிறந்திடும் போது, எங்கிருந்தாய் நான் கொஞ்சம் வளர்ந்திடும் போது, எங்கேயோ பிறந்தாயடி எங்கேயோ வளர்ந்தாய் இன்று என். எல்லாரும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த செலியன் இன்னும் வரவே இல்லையா? குட் மார்னிங் கதிர், சீக்கிரமா வந்துட்டியாட்ருக்கு இன்னைக்கு. குட் மார்னிங் மஹி. 2 பேர் வந்துட்டீங்க போல இருக்கு சீக்கிரமா. ஆமாம் யாழினி, குட் மார்னிங். குட் மார்னிங் கதிர். செலியன் பேக் இங்கே தான் இருக்கு, அவனை ஆளையே காணும். இதுதான் சரியான நேரம், எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஃபைலை கீழே தள்ளி விட்டுறலாம். ஏய் கதிர், இங்கே பாரேன். ஓ மை காட், என்னோட ஃபைல் கிடச்சிருச்சு. இங்கே தான் இருந்ததா? இங்கே தான் இருந்திருக்கும் போல இருக்கு, நம்ம தான் கவனிக்கலை. ஆமாம் கதிர், இந்த பெஞ்சுக்கு கீழே விழுந்திருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் அனன்யா, நீ மட்டும் பார்த்து சொல்லலை, இல்லைன்னா தேடிக்கிட்டே இருந்திருப்பேன் நான். ஓகே ஓகே கதிரவன். ஹாய் செலியன், வந்துட்டியா நீ? டே, என்னோட ஃபைல் கிடச்சிருச்சு தெரியுமா உனக்கு? ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்டா. ஆமாம் இல்லை, உன்னோட ஃபைல் நேற்று காணும், இப்போ எப்படி கிடச்சிருக்கும்? நேற்று இந்த ட்ரா ஓப்பனில் தானே இருந்தது, இப்போ என்ன க்ளோஸில் இருக்குது? எனக்கு ஏதோ சரியாக படலை, தப்பாக படுது. என்னவா இருக்கும்? டே, என்னடா யோசிச்சுட்டே இருக்க? அவன்கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன். கதிர், உன்னோட ஃபைல் எங்கே இருந்தது? டேபிளுக்கு கீழே தான் இருந்துச்சு, அனன்யா தான் எடுத்து கொடுத்தா இப்போ தான். இது எல்லா பிளேஸ்லேயும் தேடணும், டேபிள் கடையிலையும் தான் தேடணும், இது மட்டும் எப்படி கிடச்சிருக்கும்? எனக்கு எதுவும் சரியாக படலை. அனன்யாவோட ஃபேஸும் சரியில்லை. ரொம்ப ஹாப்பிடா, உன்னோட ஃபைல் கிடச்சிருச்சு. டேய் செலியன், என்னோட ஹீரோ மாதிரி ஜன்னலை வெடிக்க பார்த்துக்கிட்டு இருக்க? வாழ்க்கையை ரசிச்சுட்டு இருக்கேன். முதல்ல புக்கை ரசிடா. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். குட் மார்னிங் சார். ஓகே, இன்றைக்கி ஒரு ஸ்மால் ஆக்டிவிட்டி. என்னது ஆக்டிவிட்டியா? ஏன்டா ஆக்டிவிட்டினாலே பயப்படுற? இவர் கொடுக்குறதுல ஆக்டிவிட்டி இல்லைடா, டார்ச்சர். சரி ஓகே, ரெண்டு பேர் ஒரு டீம், எல்லாம் ரெண்டு பேரை உட்காருங்க பெஞ்சுக்கு. மஹி, நீனா ஒரு டீமில் இருக்கலாம். ஓகே கதிர், நம்ம 2 பேர் ஒரு டீம். நெக்ஸ்ட்லேருந்து நான் சொல்கிற டீம் தான் நீங்கள்லாம். யாழ்னியும் செலியனும் ஒரு டீம். என்னது யாழ்னியா? நான் ஃபெயில் ஆனால் அதுக்கு நீ தான் யாழ்னி காரணம். நீ பாஸ் ஆனாலும் அதுக்கு காரணம் நான் இல்லை. சரி ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் கவனிங்க. சார், நான் இந்த டீம். நீ பின்னாடி இருக்க ஸ்டூடெண்ட்ஸோட ஜாயின் பண்ணிக்கோமா. ஓகே சார். சரி ஓகே, எல்லோரும் கவனிங்க. போர்டில் இந்த சம் எழுதியிருக்கேன், இந்த சம்முக்கு ஆன்சர் சரின்னு நீ சொல்லு. எனக்கே ஒன்றும் தெரியாது, என்னையே இப்படி பண்ணுறாரு இவர். சொல்லுடா, திருன்னு முழிச்சுக்கிட்டே இருக்க. சார், எனக்கு கொஷினை பார்த்தாலே ஆன்சர் மறந்துருச்சு. நீ 5 மணி நேரமாக அந்த சம்மோட கொஷினை பார்த்தாலும் உனக்கு ஆன்சர் தெரியாது. சார், சம்ம நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். சரி ஓகே, நோட்டில் எல்லாம் சால்வ் பண்ணுங்க தெரிஞ்சவங்கலாம். சார், நான் சால்வ் பண்ணி முடிச்சிட்டேன். சூப்பர் கதிர், கீப் இட் அப். டே, நீ எல்லாம் எனக்கு ஃப்ரெண்டே இல்லை. ஏன்டா அப்படி சொல்கிற? நீ இருக்கிறனால தான் உன் பக்கத்தில் உட்காந்துருக்கு, என்னையும் பிடிச்சி ஒரு கொஷின் கேட்டுக்கிட்டே இருக்காரு. சரி ஓகே, லஞ்ச் பிரேக், எல்லாம் லஞ்ச் சாப்பிட்டுட்டு வாங்க. இது இன்னைக்கு என்ன சாப்பாடு? வெயிட் ஓப்பன் பண்ணுறேன் பாரு. வாவ், லெமன் ரைஸா? நானும் லெமன் ரைஸ் தான். ஓ, ஜோடியாக சாப்பாடு கொண்டு வரீங்களோ? வாவ் யாழினி, நீ உருளைக்கிழங்கு போறியா? எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்கள் மம்மி செஞ்சது. எடுத்துக்க மகி, உனக்காக தான் நிறைய கொண்டு வந்தேன் சேர்த்தி. டேய் செலியன், நீ ஏன்டா ஃபஸ்ட் எடுத்த? மக்களோட பாதுகாப்புக்காக நான் ஃபஸ்ட் எடுத்து சாப்பிட்டேன். இதில் என்ன இருக்குது? சாப்பிட்ற விஷயத்தில் மட்டும் நீ திருத்தவே முடியாதுடா. அது கூடவே பிறந்தது. மஹி, உன்னோட சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்குது. உன்னோடது தான் கதிர் டேஸ்ட்டாக இருக்குது. 2 பேர் சேர்ந்து ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சுக்காங்கடா. அந்த கடை பேர் என்ன தெரியுமா? கதிர் மஹி மெஸ். டேய் கம்மனிரு செலியா. மஹி ரொம்ப அழகாக வைக்கப்படுற, பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குது. சந்தித்தோமே கனாக்களில் சில முறையா பல முறையா அந்திவானில் உலாவினோ அது உனக்கு நினைவில்லையா? இரு கரைகளை. டேய் போதுண்டா, ரொமான்ஸை நிறுத்து. எல்லோரும் இங்கே தான் இருக்கோம், அப்புறமா தனியாக கூட்டிகிட்டு போய் ரொமான்ஸ் பண்ணு. இவங்க ஒவ்வொரு நாளும் இப்படி தான் இருக்காங்க. இவங்க ஃப்ரெண்ட்ஷிப்க்கு ஸ்ட்ராங்கே இவங்க ஒன்றா இருக்கிறது தான். இவங்க 4 பேத்துக்கும் ஒருத்தருக்குள்ளே ஈகோவே கிடையாது. சரி ஓகே, சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஒரு ஜூஸ் குடிக்கலாமா? ஆமாம் மஹி, நீ போய் வாங்கிட்டு வந்துடுறியா? நான் மட்டும் தனியாக யாராச்சும் கூட வாங்கப்பா. நானும் கூட ஜூஸ் வாங்க வரேன் மஹி. நானும் வரேன்ப்பா. சரி ஓகே, 2 பேர் வாங்க போகலாம். வர்றதுக்குள்ளே டேபிளை ரிமூவ் பண்ணி வச்சிருடா செலியன். சரி ஓகே போயிட்டு வாங்க. அண்ணே, உங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்கட்டுமா? கேளு செலியன். நான் கேட்பேன், பட் உனக்கு கோவம் வரக்கூடாது, ஓகேவா? சரி ஓகே, நீ கேளு. இன்னைக்கு கதிரோட ஃபைல் எப்படி கிடச்சிச்சு?
நேற்று எல்லாருமே எல்லா பிளேஸ்லையுமே தேடணும், கிடைக்கவே இல்லை. இன்னைக்கு எப்படி திடீர்னு கிடச்சிருக்கும், அதுதான். என் மேலே சந்தேகப்படுறியா? அப்படி இல்லை, சும்மா கேட்டேன் உங்ககிட்ட. சரி, அவங்களாம் வந்துடுவாங்க, நம்ம கிளம்பலாம். ஃபேஸ் ரியாக்ஷனே சரியில்லை, ஏதோ இருக்குது, கண்டுபிடிச்சே ஆகணும். திடீர்னு ஒரு நாள் என்கிட்ட அடி வாங்க போகிறேன்னு நினைக்கிறேன். நான் என்ன யாழ்னி பண்ணேன்? என்ன பண்ணலடா நீ? ஒரு ஜூஸை நிம்மதியாக குடிக்க விட்டியா? குடிக்கிறதுக்குள்ள வாங்கி குடிச்சிட்ட. திருடி சாப்பிட்றதா டேஸ்ட்டாக இருக்கும், அதனால தான் வாங்கி குடித்தேன். எனக்கெல்லாம் தெரியாது, நாளைக்கு 3 ஜூஸாக வாங்கி கொடு. சரி, ஓகே, வாங்கி தரேன். அது மட்டும் இல்லை, இன்னொரு கண்டிஷன் உனக்கு. அப்படி என்ன கண்டிஷன்? நீ எனக்கு மட்டும்தான் ஜூஸ் வாங்கி கொடுக்கணும். நீ நானும் தான் அந்த இடத்துல இருக்கணும். உன் கண்ணு முன்னாடி நான் அந்த எல்லா ஜூஸையும் குடிப்பேன். நீ எதையுமே குடிக்கக்கூடாது. நீ என் வாயை தான் பார்த்துக்கிட்டு இருக்கணும். அடிப்பாவே, எவ்வளோ பெரிய ராட்சசி நீ. என்னதான் வாங்கி குடிச்சால, இதுதான் உனக்கு பனிஷ்மெண்ட். சரி விடுங்க, பார்த்துக்கலாம். சரி, நம்ம ஒரு கேம் விளாடலாமா? கிளாஸ் ரூமுக்கு சார் வரலைனாலே உனக்கு கேம் தான். ஏதாவது படிக்கலான்னு நினைக்காது சொல்லியிருக்க. மகி, நீ கேள்விப்பட்டிருக்கியா? துஷ்டனை கண்டால் தூர விலகு. ஏன்டா படிப்பை பார்த்தா உனக்கு துஷ்டன் மாதிரி இருக்கா? அப்படி சொல்லலை, நமக்கு எதோ ஆவலையோ அதுலேருந்து தூரமாக விலகி இருக்கணும். சரி, ஓகே, நம்ம கேம் விளாட ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, விளையாடலாம். என்ன கேம்? நான் ஒரு வேர்டு சொல்லுவேன், அதை பற்றி நீங்கள் எல்லோரும் சொல்லணும், ஓகேவா? சரி, ஓகே, விளையாடலாம். லவ் பற்றி என்ன நினைக்கிறீங்க? என்ன எல்லோரும் சைலண்ட் ஆகிட்டீங்க? என்னடா சொல்கிறது இதுக்கு ஆன்சரு? இதோட ஆன்சர் என்ன தெரியுமா? அம்மாவோட ஃபுட்டு. மொத்தத்தில் எல்லா விஷயத்துலையும் உனக்கு சாப்பாடு இருக்கணும். எஸ் எஸ், ஃபுட் இல்லாமல் உயிர் வாழ முடியுமா? சார் வந்து லேட்டாகுமா, அதனால் எல்லோரும் கொஞ்சம் நேரம் சைலண்ட்டாக புக் எடுத்து படிக்க சொன்னார். ஓகே மேம், அப்படியே பண்ணுறோம். என்னடா புக் எடுத்து படிக்க போறியான்னு? அதெல்லாம் யார் படிப்பேன், ஆன்சர் பண்ண கேட்டதுக்கு. சரி, ஓகே, அப்போனா இன்னொரு கேம் விளாடலாம். இன்னொரு கேமா? என்ன கேம்? ஐ எம் எஃப்எம் சிலியன். கொஞ்சம் திக்கி திணறுவேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, ஃபஸ்ட்டு கொஷின் மகிழினி. சொல்லுடா, என்ன கொஷின்? உனக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்டு யார்? எனக்கு எல்லாத்தையுமே ரொம்ப பிடிக்கும். திஸ் இஸ் ராங் ஆன்சர், நீங்கள் அவுட் ஆகிட்டீங்க. அடுத்தது யாழ்னி, உங்களுக்காக ஒரு கொஷின். யாழ்னி, சொல்லுங்கள், உங்களுக்கு யார் மேலே ரொம்ப கோவம் வரும்? இதை சொன்னால் வருத்த வேறம் படுவாங்க, பரவாயில்லையா? எல்லோரும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான், யாரும் வருத்தப்பட மாட்டாங்க. டைரெக்டாக ஆன்சர் சொல்லலாம். சரி, ஓகே, அப்போ சொல்கிறேன். செலியன் மேலே தான் ரொம்ப கோவம் வரும். உங்களை டைரெக்டாக தான் ஆன்சர் சொல்ல சொன்னேன், இவ்வளோ டைரெக்டாக ஆன்சர் சொல்கிறீங்களே மேம். சரி, ஓகே, நீங்களும் அவுட்டு. ஏய், நான் ஏன் அவுட்டு? நீங்கள் ராங் ஆன்சர் பண்ணீங்க, அதனால நீங்கள் அவுட். ராங்கெல்லாம் ஆன்சர் பண்ணல, ரைட்டாக தான் ஆன்சர் பண்ணியிருக்கேன். உனக்கு சொன்னோன்னே என்னை அவுட்டுங்கிறியா? மேம், இங்கே பாருங்கள், ஒருத்தருக்கு ஒரு கொஷின் தான், சும்மா வளவலன்லாம் பேசப்படாது. சரி, ஓகே, நெக்ஸ்ட் அனன்யா. இந்த கிளாஸ்லேயே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னால் யாரும் உனக்கு? தனியாக யாரும் இல்லை, எல்லாரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான். சூப்பர், இப்படி தான் ஆன்சர் பண்ணணும். அப்புறம் எல்லாம் முடிஞ்சிச்சோ செலியன்? அச்சோ சார், நான் எதுவுமே பண்ணலை. எதுவுமே பண்ணலன்னு சொல்கிறல்ல, அப்போ கண்டிப்பாக நீ ஏதாவது பண்ணியிருப்ப.